ஆனா அந்த வீடியோ அந்த காதல் நடக்கிறதுக்கு காரணமா இருந்ததே பாத்தீங்கன்னா தனுஷ் தான். இந்த ஹோட்டல்காரன் பண்ணா நியாயம், அதே தனுஷ் பண்ணா அநியாயமா? ஹலோ கைஸ், கடந்த 2 நாளாவே பாத்தீங்கன்னா இந்த பக்கம் நயன்தாரா ஃபேன்ஸும் இந்த பக்கம் தனுஷ் ஃபேன்ஸும் மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க. அவர் பண்றதுதான் கரெக்ட், இல்ல இவங்க பண்றதுதான் கரெக்ட், இது ஏன் இவர் இப்படி பண்றாரு அப்படின்னு ஏகப்பட்ட கேள்விகள் உங்களுக்குள்ள இருக்கலாம். ஆனா உண்மை என்னன்னா இதுக்குள்ள மிகப்பெரிய பிசினஸ் அடங்கி இருக்கு. இன்னைக்கு இந்த வீடியோல நாம அதை பத்தி தான் பார்க்க போறோம். ஹலோ கைஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல் Grow with Arun. தி பவர் ஆஃப் காப்பிரைட், தி பவர் ஆஃப் பதிப்புரிமை. காப்பிரைட்டை தான் தமிழ்ல பதிப்புரிமைன்னு சொன்னேன். காப்பிரைட்ஸ் பத்தி சொல்லணும்னா, இப்போ ஒரு புது படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அந்த படத்தோட பாடல்கள் கேட்டுது மబ్బులు அப்படிதான்டா கேட்கும். கரெக்டா கேளு. ஒரு மிகப்பெரிய கம்பெனிக்கு வித்துருவாங்க. அதாவது டி சீரீஸ் மாதிரி ஒரு கம்பெனிக்கு வித்துருவாங்க. அந்த படத்துல நடிச்ச அந்த ஆக்டரே அந்த பாட்டை பாடுனாங்கன்னா டி சீரீஸ் சைட்ல இருந்து காப்பிரைட் கொடுப்பாங்க. அது எப்படி முடியும்? யார் வருவாங்க? வருவாங்கடா, நான் தான் வருவேன். பணம் வேணும், நான் தான் கேட்பேன். ஏன்னா அந்த படத்துல நடிச்ச ஆக்டர் அவரா இருக்கலாம், வாய்ஸ் கூட அவரா இருக்கலாம். ஆனா அந்த பாடலோட லைசன்ஸ் பாத்தீங்கன்னா டி சீரீஸ் கிட்ட இருக்கு. ஸோ அதனால அவங்க அந்த ஆக்டருக்கு காப்பிரைட் கொடுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு யூடியூப் காப்பிரைட் பத்தி சொல்லலாம். இப்போ ஒரு புது பாட்டு, ஃபேமஸான பாட்டு நான் தொடர்ந்து போட்டுட்டே இருக்கேன்னா தடவை யூடியூப் எனக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுப்பாங்க. இந்த மாதிரி இது மற்றவங்களோடதே, நீங்க போடாதீங்க அப்படின்ட்டு. அதெல்லாம் கேட்க முடியாது. நீங்க மறுபடியும் போட்டீங்கன்னா மறுபடியும் அவங்க காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுப்பாங்க. இதெல்லாம் நீங்க போடக்கூடாது, இது ரொம்ப தப்பு அப்படின்ட்டு. மறுபடியும் நீங்க போட்டீங்கன்னா உங்களோட சேனலை டெலீட் பண்ணி விட்டுருவாங்க. அப்படி இல்லைன்னா உங்களால அந்த யூடியூப் ஜிமெயில் ஐடி வச்சு யூடியூப் ஆக்சஸ் பண்ண முடியாது. அந்த மாதிரி யூடியூப் சைட்ல இருந்து பண்ணுவாங்க. இப்போ நான் முன்னாடி சொன்னல டி சீரீஸ் அந்த ஆக்டருக்கு காப்பிரைட் கொடுப்பாங்க அப்படின்னு. இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய பாடகர் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு கேரளா ஃபிலிம்க்கு காப்பிரைட் கொடுத்துருக்கிறாரு. அது எப்படி நீங்க அதை என்ன கேட்காம யூஸ் பண்ணலாம், என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்கணும்ல அப்படின்னு அவர் கேட்டிருக்கிறாரு. அது என்ன படம் என்னங்கிறது நீங்களே கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நான் அவரை பத்தி பேசி அவர் ஏதாவது பண்ணிட்டாருன்னா. இப்போ காப்பிரைட்ஸ் பத்தி சொல்லணும்னா, இப்போ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு யூடியூப் சேனல் வந்து A2D PC டாக். அவர் தெரியும்ல, அவரோட சேனல் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்போ அவரோட அனுமதி இல்லாம அவர் அப்லோட் பண்ணியிருக்க அதே வீடியோவை நான் அப்லோட் பண்ணியிருந்தேன்னா அவர் யூடியூப்ல அப்லோட் பண்ணும்போது யூடியூப் அவர்கிட்ட காட்டும் ஸ்டாண்டர்ட் லைசன்ஸா இல்ல கிரியேட்டிவ் காமனா அப்படின்னு. அவர் ஸ்டாண்டர்ட் லைசன்ஸ்ல ஒரு வீடியோ அப்லோட் பண்ணி அதை நான் என் சேனல் அப்லோட் பண்ணேன்னா எனக்கு கண்டிப்பா காப்பிரைட் வரும். அதே அவர் அந்த வீடியோவை கிரியேட்டிவ் காமன் அப்படின்னு கொடுத்துருந்தாருன்னா, நான் அந்த வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன்னா எனக்கு காப்பிரைட் வராது. சரி ப்ரோ, இந்த மாதிரி விஷயத்துக்கும் இந்த இஷ்யூக்கு என்ன ப்ரோ சம்மந்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சம்மந்தம் இருக்கு. அதாவது 400 ரவுடி தான் படம் ப்ரொடியூசர் தனுஷ் அவர்கள், சரிங்களா? அவரே தான் அந்த படத்துக்கு ப்ரொடியூசர். அதுல இருந்து A to Z எல்லா செலவும் தனுஷ் சைடு இருந்து அவர் தான் பண்ணுவாரு. அவரோட அனுமதி இல்லாம இல்ல அவரோட அனுமதியோட அங்க கொஞ்சம் வீடியோ எடுத்தோம்னா அது நம்ம பிரைவேட்டா வச்சுக்கலாம். அதவே நம்ம இன்னொரு கம்பெனிக்கு சேல் பண்றோம்னு பாத்தீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப தப்பு. ஒண்ணு அந்த வீடியோவை தனுஷ் அவர்கள்கிட்ட கேட்டு மற்ற கம்பெனிக்கு சேல் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா தனுஷ் கிட்ட இருந்து அந்த காப்பிரைட்டை இவங்க வாங்கிக்கலாம். இந்த மாதிரி ஒரு ரேட் பேசி அதை தனுஷ் 10 கோடி கேட்டிருக்காருல்ல, ஸோ அந்த 10 கோடி தனுஷ் கிட்ட கொடுத்துட்டாங்கன்னா அந்த வீடியோ அவங்களுக்கு சொந்தமானது. நீங்க கேட்கலாம் ப்ரோ, ஆனா அதுல வீடியோல இருக்கிறது நயன்தாராவும் விக்னேஷ் சிவன் அவங்க தானே ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த வீடியோல இருக்கிறது அவங்க தான். ஆனா அந்த வீடியோ அந்த காதல் நடக்கிறதுக்கு காரணமா இருந்ததே பாத்தீங்கன்னா தனுஷ் தான். சும்மா சொன்னேன். அந்த வீடியோல இருந்தது அவங்களா இருந்தாலும் சரி, அந்த வீடியோவை ப்ரொடியூஸ் பண்ணது, அதாவது அந்த படத்துக்கு A to Z ப்ரொடியூஸ் பண்ணது இவர் தானே. ஸோ அங்கிருந்து ஏதாவது ஒரு வீடியோ லீக் ஆனா கூட இவரு லீக் பண்ணவங்க மேல கேஸ் கொடுக்கலாம். இப்போ இவரு இந்த 3 செகண்ட் வீடியோவோ இல்ல என்ன வீடியோ தெரியல, அது 10 கோடி அவர் கேட்கறது என்னை பொறுத்த வரைக்கும் நியாயம் தான் சொல்லுவேன். ஏன்னா அவர் தான் அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அவர் என்ன சொல்றாரோ அதுதான் ரேட்டு. அதுல யார் இருந்தாலும் சரி, நான் தான் ஸ்டார்டிங்லேயே சொன்னால அந்த டி சீரீஸும் ஒரு ஆக்டரோட சாங்கும் அதே மாதிரி தான். இந்த பக்கம் ஆக்டருக்கு பதிலாக நயன்தாரா அண்ட் விக்னேஷ் சிவன் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ தனுஷ் சைடு தப்பு இல்லை, அவரோட நியாயத்தை தான் கேட்கிறாரு. இப்போ இவங்க ஆக்டரா இருக்கிறதுனால இந்த பிரச்சனை மிகப்பெரிய பூம் ஆச்சு. அதே 1932 பாத்தீங்கன்னா காப்பிரைட் வச்சிருந்தும் இந்தியாவில் பிஸ்னஸ் பண்ண முடியாம
அந்த காப்பிரைட்டை இந்தியா மேல இந்த கோவத்தினால ஃப்ரீயாவே வெளிநாட்டுக்கு கொடுத்து வெளிநாட்டு கம்பெனி அதை ப்ரொடியூஸ் பண்ணி இந்தியாக்கே திரும்ப சேல் பண்ணாங்க. அந்த கதை உங்களுக்கு தெரியுமா? என்ன ப்ரோ காப்பிரைட்ஸ் எல்லா இடத்துலயும் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா, காப்பிரைட்ஸ் எல்லா இடத்துலயும் இருக்கு. காப்பிரைட்ஸ் சொல்ல போனா ஒரு பிசினஸ்னே சொல்லுவாங்க. இப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு புது ஐடியா தோணுச்சுன்னா நீங்க உடனே அந்த ஐடியாவுக்கு காப்பிரைட்ஸ் வாங்கி வச்சிருக்கணும். இல்ல நாளை பின்ன அது வேற யாராவது ஒரு நல்ல நியூஸ் ஒன்று ஞாபகத்துக்கு வருது. இது நான் சின்ன வயசுல இருக்கும்போது நடந்தது. ஒரு மிகப்பெரிய ஹோட்டல், பிரியாணி சைடு ஹோட்டல், நான் அந்த நேம் சொல்ல விரும்பல, திடீர்னு எனக்கு இது அடிச்சிட்டாங்கன்னா, அந்த மிகப்பெரிய ஹோட்டல் சின்னதா ஸ்டார்ட் பண்றாங்க. ஸ்டார்ட் பண்ண உடனே ஒரு 2 years இல்ல 1 yearலயே அந்த ஹோட்டல் ரொம்ப பெருசா பிரபலமாயிருச்சு. பட்டி தொட்டியெல்லாம் அந்த ஹோட்டல் பத்தி தான் பேசிட்டு இருந்தாங்க, சூப்பர் ஹோட்டல்னு. அதே மாதிரி சேம் அதே ஹோட்டலை அந்த ஹோட்டலோட அனுமதி இல்லாம நிறைய இடத்துல ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அதே நேம் வச்சு. ஸோ அந்த நேம், அந்த பிராண்டுக்காக எல்லாருமே அங்க போய் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள் எல்லாமே. இதை கவனிச்ச அந்த பிராண்டு, அந்த ஹோட்டல் என்ன பண்ணுச்சுன்னா நேரா கோர்ட்டுக்கு போச்சு. இந்த நேம் எங்களோட நேம், இது எப்படி அவங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டு கேஸ் போட்டாங்க. கேஸ் போட்டதுக்கு கோர்ட் என்ன சொன்னாங்கன்னா, ஒரு ஹோட்டலுக்கு 20 லட்சம்ட்டு எத்தனை பேர் அந்த ஹோட்டலை நடத்தியிருந்தீங்களோ, அதாவது எங்கெங்க நடத்திருக்கீங்களோ அவங்க எல்லாருமே அந்த மெயின் பிராண்ட் இருக்குல்ல அந்த ஹோட்டலுக்கு நீங்க காசு 20 லட்சம் ஃபைனா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போதான் அந்த ஹோட்டல் ஸ்டார்ட் பண்ண எல்லாருமே எடுத்து தலையில போட்டுக்கிட்டாங்க. என்னடா இது நமக்கு வந்த வேதனை அப்படிங்கிற மாதிரி. அது என்ன ஹோட்டல்னு நான் சொல்ல மாட்டேன், அதுவும் நீங்க தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. ஃபேமஸான ஒரு ஹோட்டல் தான் அது. இந்த ஹோட்டல்காரன் பண்ணா நியாயம், அதே தனுஷ் பண்ணா அநியாயமா? சாரி. இதே மாதிரி இந்தியால 1932 நம்ம கிட்ட காப்பிரைட்ஸ் இருந்தும் அந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண முடியலையேன்னு அந்த காப்பிரைட்ஸ் எத்தனையோ தடவை வெளிநாட்டுக்காரங்க காசு கொடுத்து வாங்கிக்கிறேன் குடுன்னு கேட்டும் இந்தியா மேல இந்த கோவத்தினால காப்பிரைட்ஸ் உள்ள ப்ராடக்டை நீங்களே வச்சுக்கோங்கன்ட்டு ஃப்ரீயா வெளிநாட்டுக்கு கொடுத்தவர் தான் ஜிடி நாயுடு. என்ன ப்ரோ சொல்றீங்க அப்படின்னா, இப்போ ஜில்லட் கார்டு இதெல்லாம் இருக்குல்ல, அதோட ஹிஸ்டரி தான் இது. 1932 ஜிடி நாயுடு பாத்தீங்கன்னா எல்லாருமே சேவ் பண்ணுவாங்கல்ல, தாடி எடுக்கிறது மீசை எடுக்கிறதுலாம் பாத்தீங்கன்னா நார்மல் கத்தியில தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படி பண்ணும்போது பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல காயம் ஏற்பட்டுட்டே இருந்தது. இதை கவனிச்ச ஜிடி நாயுடு பிளேடை உருவாக்குறாரு. பிளேடை உருவாக்குன உடனே அவர் அதுக்கான காப்புரிமை, அவர் அதுக்கான பதிப்புரிமை வாங்கிட்டாரு. அதாவது அதுக்கான காப்பிரைட்ஸ் வாங்கிட்டாரு. காப்பிரைட்ஸ் வாங்கினதுக்கு அப்புறம் அவர் யூஸ் பண்றாரு, கரெக்டா வந்தது. இது எப்படியோ ஃபாரின் கம்பெனிக்கு தெரிஞ்சு அவர்கிட்ட இந்த மாதிரி நாங்க இவ்வளவு காசு கொடுக்குறோம், நீங்க அந்த பதிப்புரிமையை எங்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்ட்டு நிறைய ஃபாரின் கம்பெனி இவர் அப்ரோச் பண்ணுச்சு. அதெல்லாம் முடியாது, இது நான் கண்டுபிடிச்சது, நான் யாருக்கும் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சவரு இந்தியால பெரிய ஆள் இருப்பாங்கல்ல அவங்க கிட்ட போய் பேசுறாங்க. இந்த மாதிரி இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண எனக்கு கொஞ்சம் ஃபண்டு வேணும் அப்படின்னு கேட்டதுக்கு, ஏன்னா நாங்க தான் கத்தியிலே பண்ணிட்டு போயிடுவோம்ல, இதெல்லாம் ஒரு பிசினஸா ஸ்டார்ட் பண்ணுமா அப்படின்னு சொல்லி அவர் அவமானப்படுத்திடுறாங்க. அப்ப அவர் கோபம் அடைஞ்சு அதோட காப்பிரைட்ஸை பாத்தீங்கன்னா அப்படியே ஃபாரின் கம்பெனிக்கு கொடுத்துட்டாங்க. இன்னைக்கு பெரிய பெரிய கம்பெனியா அந்த இது வளர்ந்துருக்கு. அன்னைக்கு மட்டும் அவர் அந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண கவர்மெண்ட் ஃபண்டு கொடுத்துருந்தாங்கன்னா இன்னைக்கு இந்தியால கொஞ்சம் பிசினஸ் growth அதிகமா இருக்கும். நீங்க யோசிக்கலாம், ப்ரோ நீங்க ஏன் ப்ரோ இந்த கண்டென்ட்டை போடுறீங்க அப்படின்னு. ஆக்சுவலா இன்னைக்கு போட வேண்டிய கண்டென்ட் வேற, சம் டிஸ்டர்பன்ஸ் நம்ம பக்கத்திலே இருக்கிறனால அந்த கண்டென்ட் போட முடியல. ஸோ அதனாலதான் இது இன்னைக்கு போடவே வேண்டாம்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் தூங்கும் போது தான் தோணுச்சு, ஏன் இவங்க 2 பேர் நல்ல ஃப்ரெண்டு தானே, ஏன் இந்த மாதிரி பண்றாங்க அப்படிங்கும்போது ஓகே அவரு நியாயமா தான் பேசுறாரு அப்படின்னு தோணுச்சு. இந்த வீடியோல வரும் அனைத்து கதாபாத்திரங்களும் கற்பனையே, யார் மனதை புண்படுத்தும் நோக்கத்தில் இந்த வீடியோ எடுக்கல. யாருக்காச்சும் மனசு கஷ்டமா இருந்தா மன்னிச்சிருங்க.